Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பவுமே பண்ற சிக்கன் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேர்க்கடலை வறுக்கணும். அதுக்கு ஒரு panல 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வறுக்கணும். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டு ரெடியா இருக்கு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேர்க்கடலை மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சிக்கன் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 2 வெங்காயம், அதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இருக்கட்டும். இப்போ பார்க்குறப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாகி அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ எலும்போடு இருக்கிற சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த எண்ணெயோடையே அது ரோஸ்ட் ஆகணும். நம்ம வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா மீதி பொருட்கள்லாம் சேர்க்கலாம். இந்த மாதிரி சிக்கன் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் இதில் 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்கணும். ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதிகமாகிடுச்சுன்னா அந்த சிக்கனுக்கு வந்து டார்க் கலர் வராது. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் 1/2லேருந்து 2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை மசாலா அப்படியே சேர்த்துலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த மசாலா சிக்கனோட நல்லா கோட் ஆகும். இந்த மாதிரி வந்ததும் இதில் 1/4 கப் தயிரை வந்து ஒரு வாட்டி நல்லா அடித்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கலந்து விடுறப்பவே ஒரு சின்ன கிரேவி மாதிரி வரும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு இதை வந்து வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து வேக வைக்கிறப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். மூடி வச்சிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் போல் ஆகும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் மிதந்து கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட அது ரோஸ்ட் ஆகி வரும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கூட. இப்போ பாருங்கள், சிக்கன் அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கோட்டாகி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை வந்து அப்படியே வேணும்னா நம்ம கொஞ்சம் எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கலாம் இது மேலே, அப்படி இல்லைன்னா சும்மாவே நல்லாயிருக்கும். டடா, நம்மளோட சுவையான சிக்கன் ரோஸ்ட் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸ், ரசம் சாதம், அப்புறமா வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே நல்லாயிருக்கும். அப்படியே அந்த மசாலாவோடு அந்த சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.